ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 1 எபிசோடு 1 வீடியோவில் நான் சில விஷயத்தெல்லாம் நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த இன்ட்ராகேஷனில் புது டிடெக்டிவ்ஸுங்க மூத்த டிடெக்டிவ்ஸான நம்ம கோலையும் மார்ட்டியையும் தனித்தனி ரூமில் ஆளுக்கு ஒரு ரூமில் வச்சு தான் தனித்தனியாக தான் விசாரிக்கிறாங்க. விருமாண்டி படத்தில் வர்ற அந்த கமலையும் கொத்தாளத்தேவரையும் விசாரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவங்களையும் விசாரிக்கிறாங்க. அதில் மார்ட்டிக்கிட்ட அவனோட பார்ட்னரான அவனோட டிடெக்டிவ் பார்ட்னரான கோலை பற்றி அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன்றதையும், கூடவே மார்ட்டி இவன் எப்படிப்பட்டவன்றதையும் விசாரிக்கிறாங்க. இங்கிட்டு கோல்கிட்டையும் அதே மாதிரி தாங்க மார்ட்டி எப்படிப்பட்டவன்றதை, டிடெக்டிவ் பார்ட்னர் இவன் எப்படிப்பட்டவன்றதையும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் மெயினாக இவங்க ஒன்றா வேலை பார்த்தா அந்த 1995 கேஸை பற்றி தாங்க மெயினாக ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேரலாக விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம சீசன் 1ஓட எபிசோடு 2 பார்க்கலாம். போன எபிசோடில் கோல் இன்ட்ராகேஷனில் நல்லா குடிச்சுட்டு ஆள் உளறிக்கிட்டு இருந்திருப்பான்ல, இப்போ இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்லையும் ஆள் போதையில் 1995 கேஸ் எல்லாம் பற்றி பேசாமல் டக்குன்னு தன்னோட பொண்டாட்டின்னு பேச்சு போக டக்குன்னு ஐயோ சாரிங்க நான் எங்கேயோ போயிட்டேன், நீங்கள் கடைசியாக என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு அவங்க அந்த 1995 கேஸில் நீங்கள் விசாரிக்க போன வீட்டில் ட்ரையாங்கிள் குருவி ட்ராப் இருந்துச்சேப்பா, அது என்ன ஆச்சப்பா அப்படின்னு கேட்க, இறந்து போன பொண்ணோட அந்த சொந்தக்காரங்க அது எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சேன்னே தெரிலன்னு கையை விரிச்சுவிட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு கையில் நெகம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஏதோ சீக்கு வந்த மாதிரி இருக்குதுங்க. என்னன்னு கேட்டால் இவங்க இதுக்கு முன்னாடி லாண்ட்ரி கிளீனிங் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே உள்ள கம்பெனிலேயே பல வருஷமாக வேலை பார்த்ததுனால கையெல்லாம் இப்படி ஆகி போச்சு. அப்பப்போ எப்போவாவது தலையெல்லாம் நல்லா மண்டை வெடிக்கிற அளவுக்கு தலை வலிக்குமா, சுருக்குன்னு ஊசி வச்சு குத்துற மாதிரி மண்டையிலெல்லாம் தலை வலிக்குமாங்க. இவங்களுக்கு இப்போ அந்த வீட்டில் கிடச்ச குருவி ட்ராப் லீடு பெருசாக சோபிக்கலைங்க. சரின்னு இவங்க அங்கேருந்து மறுபடியும் ஆஃபீஸுக்கு காரில் போகிறப்போ அங்கே மார்ட்டி அவன் அம்மாவை பற்றி சொல்கிறான். இவன் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது, தூங்க வைக்கலாம், கதெல்லாம் சொல்லி தான் தூங்க வைப்பாங்களாம் இவங்க அம்மா. இப்போ டக்குன்னு கோலு உன் அம்மா பற்றி நீ என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்க, அவன் என்னன்னா எங்கள் அம்மா இருக்காங்களா, உயிரோட இருக்காங்களா இல்லைன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேரலாக இந்த டிடெக்டிவ்ஸுங்களும் கோலு இந்த மாதிரி பேரண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்கானா, அவன் பேரண்ட்ஸை பற்றி எதுவும் சொல்லியிருக்கானான்னு கேட்க, இவனும் கொஞ்சமாக சொல்லியிருக்கான். அவங்க அப்பா இந்த மாதிரி வெளியூரில் வேலையாக இருந்திருக்கதா சொல்லியிருக்கான்ட்டு டக்குன்னு இவன் தன்னோட அப்பா பெருமையை பேச ஆரம்பிச்சிட்றான். அவங்களும் உன்னை பற்றி நான் எதுவும் கேட்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரியே அப்படியே மேலே எங்கேயும் இவனை பார்க்குறாங்க. இப்போ பாஸ்டில் விக்டிமோட ஃப்ரெண்டை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவளோட ஃப்ரெண்டு என்னென்னா, அவன் இந்த மாதிரி எப்பயாச்சும் தான் வருவா, நாங்கள் ஒன்றா ப்ளே ஸ்டேஷனில் கேமெல்லாம் விளையாடுவோம், அப்போ சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா. சர்ச்சுக்கு போவாளாமா, அந்த சர்ச்சுக்கு எங்கே இருக்குன்னு கூட இவளுக்கு சொல்லலையாமா. அப்புறம் ஏதோ இந்த மாதிரி ஸ்பானிஷ் லேக்குன்ற இடத்துல ஒரு ஷெல்டரில் அங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் அங்கே தான் தங்குவாங்களாம், அங்கே தான் நானும் தங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா இவகிட்ட. இவங்களுக்கு இப்போ ஒரு லீடு கிடச்சி போச்சுங்க. அதாவது இந்த ஷெல்டர்னு சொல்லியிருக்கா இல்லையா, அது இந்த ஊருக்குள்ளே எங்கே இருக்குன்னு இவங்க தேடுறாங்க. இவங்க அங்கேருந்து காரில் போகிறப்ப கோல் சொல்கிறாப்புல, கொலை செய்யப்பட்ட பொண்ணை பற்றி நமக்கு என்னடா தெரியும், அவள் ஒரு பாலியல் தொழில் பண்ணுற பொண்ணு, ஆர்டிஸ்ட்டு, நல்லா படம் வரைவா, ரிலீஜியஸ் நம்பிக்கையும் இருக்குது, ஸோ அவள் கொலைகாரனுக்கு ரொம்பவே ஈஸி டார்கெட்டுன்றாப்புல. அதுக்கு டக்குன்னு மார்ட்டி, இந்த ஊர்லேயே உன்னை தவிர எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்குதுடா அப்படின்றாப்புல. ஆமாங்க, நம்ம கோல் ஒரு பியூர் ஏத்திஸ்ட்டு, அவனுக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் மார்ட்டிக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆளுங்க. அதனாலேயே இவனுங்களுக்குள்ளே அங்கங்கே கிளாஷ் ஆகுது. இந்த போலீஸ் வேலை என்னதான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக இருந்தாலும் மார்ட்டிக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற மாதிரி, அதாவது கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி அவனுக்கு அவன் வீட்டில் குடும்பம் குட்டின்னு இருக்குது. ஆனால் இங்கிட்டு கோல் பயலுக்கு அவன் வீட்டில் ஃபுல்லாக தனிமை தாங்க. போலீஸ் வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வீட்லேயும் இவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதான் ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிற மாதிரி ஆள் எப்போ பார்த்தாலும் குடி சிகரெட்டுன்னு இருக்காப்புல. இதில் வேற இவனோட பொண்ணு வேற செத்து போச்சுன்னு அந்த க்ரீஃபு கில்ட்லையும் குற்ற உணர்ச்சியிலையும் தான் வாழ்கிறான் இல்லையா. ஆமாங்க, இவன் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுச்சு. இப்போ தான் இங்கே பார்ட்னர்கிட்டையும் இங்கே இன்ட்ராகேஷனில் அந்த டிடெக்டிவ்ஸுங்கக்கிட்டையும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சொல்கிறான், மார்ட்டிக்கிட்டையும் அந்த டிடெக்டிவ்ஸுங்கள்கிட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டா அப்படின்ட்டு. நம்மக்கிட்டையும் இப்போ தான் சொல்கிறாப்புல, பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட்டுங்க. எப்படின்னா இவங்க வீடு எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி ரோடை ஒட்டி, அதுவும் கரெக்டாக ஒரு பெண்டு வேற வருமா, அந்த ரோட்டில் இவங்க வீடு கரெக்டாக அந்த பெண்டு வளைவில் இருக்க மாதிரி இருந்திருக்கு. கோலோட பொண்ணு வீட்டுக்குள்ளே பாலெல்லாம் விளையாடிக்கிட்டு பாலை எடுக்கிறதுக்காக ரோட்டுக்கு வந்தப்போ
ஆக்சிடென்ட் ஆகிருச்சுங்க. பொண்ணு நேராக கோமாக்கே போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிட்டாலாம். பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இதனால் பொண்டாட்டிக்கும் இவனுக்கும் சண்டை அடிக்கடி. எப்படின்னா உன்னால தான் செத்து போயிட்டா, உன்னால தான் நீ தான் சரியாக பார்த்துக்கல அப்படி இப்படின்னு ஒருத்தங்க வெறுத்துக்கிட்டு ஒன்றா வீட்டில் வாழ முடியாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. கோலு பையன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவன் வேலை பார்த்துட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் நல்ல ஈஸியான டிபார்ட்மெண்ட் தான். இருந்தாலும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னைய போடுங்க அப்படின்னு சொல்லி இவனாவே வாலண்டியராக போய் அந்த டஃப்பான டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனாவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் பொண்ணு இறந்த அந்த வழியை போக்கிக்கிற மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் கொள்ளாமல் ஆள் சும்மா வெறித்தனமாக வேலை பார்த்துருக்காங்க. அதனாலேயே பெரிய லெவலில் போயிருந்திருக்கான். இவனுக்கு அப்போ தான் இந்த ட்ரக் அடிக்கிறனால இவருக்கு ட்ரக் அடிக்க பழக்கம்லாம் வந்திருக்கு. அதனால் இவருக்கு நல்ல சைடு எஃபெக்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அப்பப்போ சில விஷன்ஸ் எல்லாம் வருங்க. இந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வரும். அதனால் கூட வேலை பார்த்தவங்க ஆளை ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூடவே கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு போயாண்டா அது இதுன்னு கேட்டிருக்காங்க கூட வேலை பார்த்தவங்க. ஆனால் நம்ம ஆள் என்னென்னா அதெல்லாம் வேணாம், நான் இந்த மாதிரி லூயிசியானா ஸ்டேட்டுக்கு வேணால் என்ன வேணால் பணிமாற்றம் பண்ணி விடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இவராக தான் வந்திருக்காப்புல. இப்போவும் ஆளுக்கு ட்ரக் அடிக்ஷனை ஆளால் விட முடியலைங்க. இப்போவும் இந்த பொண்ணு மூலயமா ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த பொண்ணு என்னென்னா இவன் அழகாக இருக்கான்றான் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு வாயன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்னு அவன் ஆசையாக கூப்பிடுது. ஆனால் இவன் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, செக்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேணாம், ஒன்லி ட்ரக்ஸை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி ட்ரக்ஸை மட்டும் வாங்கிக்கிறாப்புல. ஆளுக்கு ட்ரக்ஸு பழக்கம் மட்டும்தாங்க. ஆனால் இந்த செக்ஸ் வச்சுக்கிறதெல்லாம் இவனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இன்னொரு கல்யாணம்னு மறுபடியும் அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுல ஆளுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. இங்கிட்டு மார்ட்டி பைய இங்கே டிடெக்டிவ்ஸுங்க கிட்ட சொல்கிறான் என்னென்னா, இவனுக்கு என்னதான் நல்ல வேலை, நல்ல சம்பளம், சம்பாத்தியம், அழகான பொண்டாட்டி, குடும்பம், குட்டின்னு எல்லாமே இருந்தாலும் ஆள் சைடில் ஒரு வப்பாட்டியை வேற வச்சுருக்காங்க. வப்பாட்டி வச்சுருந்தாலும் நல்லது தான், வப்பாட்டி வச்சுருக்கிறதெல்லாம் நல்லது தான்ட்டு இந்த டிடெக்டிவ்ஸுங்க கிட்ட அந்த வப்பாட்டி வச்சுக்கிறதே அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணி அப்படி சொல்லி அப்படியே நியாயப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு இந்த வப்பாட்டியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா அப்படி இருக்கா. அவள் ஏதோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் நம்ம மார்ட்டிக்கிட்ட மாட்டியிருந்திருக்கா. இவருக்கு அப்போலேருந்து இவ கூட பழக்கம் ஆகியிருக்கு. மார்ட்டி வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வீக்கெண்டுக்கு இப்போ வப்பாட்டியை பார்க்க போகிறாங்க. அப்போது இந்த கைதிகளுக்கு போடக்கூடிய விலங்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த விலங்கை இவளுக்கு போட்டு விட்டுவிட்டு இவளை மேட்ரு பண்ணலான்னு நினச்சி விலங்கை எடுத்துகிட்டு வந்தா. அவன் என்னன்னா விலங்கை எடுத்துட்டு வந்தவனையே, அதுவும் போலீஸையே விலங்கை போட்டு விட்டுவிட்டு அவன் இவனை மேட்ரு பண்ணுறாங்க. ஸோ ஐயோ, நீ வேறு அதுவுமா இந்த மாதிரி போனோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு ரெசல்யூஷன்லாம் வச்சுருந்தேன். இதனால் பார்க்க வேண்டியதாக போச்சுங்க. பரவாயில்ல, அப்படியும் ஓட்டிக்கிட்டு வந்துவிட்டேன் ஒரு வழியா. வப்பாட்டி மார்ட்டியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது மார்ட்டி கல்யாண வாழ்க்கையிலேருந்து அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவளை கட்டிக்க சொல்லி அங்கே ப்ரெஷர் வேற பண்ணுறா இவ. மார்ட்டி இப்போ அவளோட செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு விடிஞ்சதும் ஆள் அங்கேருந்து குளிக்காம நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான். கோலு என்னடா உன் மேலே ஒரே புசி வாடை அடிக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே இவன், ஏண்டா கல்யாணம் ஆன புருஷங்கிட்ட இப்படி தான் கேட்பியா? ஆமாடா, என் பொண்டாட்டியோட தான் அப்படி இப்படி இருந்தேன் அப்படின்றாரு. ஓஹோ, அப்போ அது உன் பொண்டாட்டியா அப்படின்ட்டு உடனே டக்குன்னு இவன் பேச்ச கேட்க டக்குன்னு நம்ம ஆள் மார்ட்டி உடனே டக்குன்னு பேச்சை மாத்துறான். எப்படின்னா, டேய் என் பொண்டாட்டி புசியை பற்றி பேசுனா அவ்வளோதான்டா அப்படின்ட்டு கோல் அவனை அடிக்கவே போயிட்டாங்க. இவனும் சொல்லிடுறான், அது உன் பொண்டாட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும்டா ராஜா, என் மேலே கையை எடுக்கலைன்னா உன் கையை அப்படியே திருகி உடச்சி போடுவான் அப்படின்னு மிரட்ட அப்போ தாங்க விட்டு போடுறான். கோல் இதுக்கு முன்ன நார்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருப்பான் இல்லையா, நார்காட்டிக்ஸில். அங்கே இந்த சிஏஎல்லாம் அவனுக்கு நல்லா பழக்கம் போல் இருக்குது. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்டுக்காரி இருப்பா இல்லையா, அவள் வேற சொல்லியிருப்பாள்ல ஷெல்டர்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு, அதையும் என்ன ஏதுன்னு இங்கே இந்த 2 பேர்த்த விசாரிக்கிறாங்க. எப்பா ஊருக்குள்ளே எதுவும் பொண்ணுங்க தங்குற ஷெல்டர் இருக்காமே, என்ன ஏதுன்னு தெரியுமான்னுட்டு. ஆனால் அவனுங்க என்னென்னா நம்ம ஆட்கள் போலீஸ்ன்னு முகம் கொடுத்து கூட பார்க்காம அப்படியே மதிக்காமல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு போயான்னுட்டு அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. அப்போ நம்ம கோலுங்க, நீ கார்லேயே இருடா, நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னுட்டு மறுபடியும் இவன் அங்கே அவங்கள்ட்ட தனியாக போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி வாய் பேச்செல்லாம் இல்லைடா ராஜான்னுட்டு அடித்து பொழக்கிறான். அவனுங்க இப்போதாங்க வாயவே திறக்கிறாங்க.
ஐயா இந்த மாதிரி ஷெல்டர் இங்கே இருக்குதுங்கய்யா ஊருக்குள்ள அப்படின்னும் இவன் மறுபடியும் காருக்கு வர்றாப்புல. அப்போ மார்ட்டி அப்படியே பார்க்குறான். அடே என்னை விட்டுட்டு ஆக்ஷன் காட்சிகளில் ஈடுபட்டியா அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். வண்டியே எடுக்கிறாங்க. அப்போ கோல் இந்த மாதிரி ஷெல்டர் எங்கே இருக்குன்னு ஒரு தோராயமாக ஒரு இங்கே தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தோராயமாக வழி சொல்ல, அப்போ மார்ட்டி நீ தான் எல்லாத்தையும் நல்லா மோப்ப முடிப்பில்ல, புசி ஸ்மெல்லாம் கண்டுபிடிக்கிறீல்ல, இப்போ நீயே இந்த ப்ராஸ்டிடியூட் இருக்கக்கூடிய அந்த ஷெல்டர் வழியையும் சொல்கிறா அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறான். அப்புறம் அந்த ஷெல்டருக்கு ஊருக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே போகிறாங்க. அங்கங்க ஷெல்டரை பார்த்தீங்களா, பாலியல் தொழில் நடக்குது. இவ தான் அந்த பாலியல் தொழிலை நடத்துகிறவ போல் இருக்கு. ஊருக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களை வச்சு தான் பாலியல் தொழிலை என்ன பண்ணுறா. இந்த பணத்தில் ஊர் ஷெரீஃபுக்கும் பங்கு போகுதாமுங்க. அதில் வேற ஷெரீஃப் கிட்ட பேசுகிறீங்களா, அவனு சிஐஏவே இவங்களையே மிரட்டுறா. இவனுங்களும் அதெல்லாம் இல்லைம்மான்னுட்டு இறந்து போன பொண்ணு ஃபோட்டோவை காட்டி இவ யாருன்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு இங்கே தான் பாலியல் தொழிலில் வேலை பார்த்தாலாமுங்க. இறந்து போனவ இந்த பொண்ணுக்கு இந்த இருக்கா பார்த்தீங்களா, இவளுக்கு நல்ல ஃப்ரெண்டாமா. இந்த பொண்ணு ஃப்ரெண்டு செத்து போச்சுன்றதை நினச்சி வருத்தப்படுது. அவள் வச்சுருந்த திங்ஸு, கடைசியாக வச்சுருந்த திங்ஸு பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம கோலுக்கிட்ட கொடுத்துட்டு போகுது. அப்போ அவள் போனதுக்கப்புறம் நம்ம மார்ட்டி இந்த பாலியல் தொழில் பண்ணுறவட்ட பேசுகிறாப்புல. என்னென்னா, ஏண்டி இவளை பார்த்தா 18 வயசு கூட ஆகாத மாதிரி இருக்குது, உனக்கு காசு வேணும்ன்ட்டு 18 வயசு 18+ ஆகாத பொண்ணை போய் ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபடுத்துறியான்றாப்புல. அதுக்கு அவன் என்னன்னா, யோ சும்மா இருயா, பொண்ணு கொஞ்சம் அழகாக இருந்தோன்னே சும்மா இந்த மாதிரி நல்ல விஷம்லாம் போடாதயா போயான்னு மூஞ்ச காட்டி நல்லா பேசி விடுது. இருந்தாலும் மாட்டி அங்கேருந்து போகிறப்போ தான் பர்ஸ்லேருந்து இருந்த பணத்தெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போய் வேலை இருந்தால் ஏதாவது பாருமா, நல்ல வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாப்புல. அப்போ கோலுங்க இறந்து போனவளோட அந்த டைரியெல்லாம் படிச்சுக்கிட்டு இவன்ட்டையும் அப்படியே பேசுகிறாப்புல. என்னென்னா, இது என்னையா முன்பணம் கொடுத்துட்டு போறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாப்புல. யோ இந்த மாதிரி யாராவது கைண்டாக ஏதாவது நல்ல விஷயம் பண்ணால் அதை இப்படிலாம் பேசுவியாயா, வாயை மூடிட்டு வாயா வெண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கோலை கூப்பிட்டு அங்கேருந்து ஊருக்குள்ளே போகிறாங்க. இறந்து போனவ டைரியில் பார்த்தீங்கன்னா எல்லோ கிங் கார்கோசான்னு எழுதி வச்சிருக்கா. கூடவே சர்ச்சில் கொடுத்த நோட்டீஸையும் அங்கேயே அதிலே வச்சிருக்கா. நம்ம மார்ட்டியும் இந்த ஊருக்காரன் தான் இல்லையா, அவனும் சர்ச்சுக்கெல்லாம் போவான்ல. இடம் எனக்கு தெரியும், நாளைக்கு போகலான்டா, நான் இப்போ போய் என் ஃபேமிலியை ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்றாப்புல. அவர் பொண்டாட்டி என்னன்னா, மார்ட்டி இந்த மாதிரி வீக்கெண்டு சனிக்கிழமை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு நைட்டு தூங்க வரல இல்லையா, அஃபேர் எதுவும் வச்சுருக்கானா, கள்ள தொடர்பு எதுவும் வச்சுருக்கானா அப்படின்னு சந்தேகப்பட்டுவிட்டு, சந்தேகம்லாம் வேண்டாம், அது உண்மைதான்னு பார்க்குற நமக்கு தெரியும், ஆனால் பாவம் அவளுக்கு சந்தேகம்தான் வந்திருக்கு, அதுக்குன்னு கோச்சிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிருந்திருக்கா. இப்போ அதுக்குன்னு மார்ட்டி தான் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காப்புல. அங்கே இவர் பார்த்தீங்களா, குழந்தையெல்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு அழகாக போட்டிங்கில் ஃபிஷிங் பண்ணுதுங்க. இதை பார்த்தபடியே குழந்தையோட தாத்தாவும் அப்பாவும் பீரை குடிச்சிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இங்கே வீட்டுக்குள்ளே பொண்ணை பெற்ற அம்மா அது என்னன்னா, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தாம்மா இருப்பாங்க, நம்ம தாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என்ன பாரு, நான் பாரு குடும்பம் பண்ணலையா குழந்தை பெக்கலையான்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு மாமனார் நல்லா ஜாலியாக சகஜமாக தாங்க பேசுகிறாப்புல, மாப்பிள்ளையோட பேசுகிறாப்புல. ஆனால் மார்ட்டி பையன் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அவர்கிட்ட ரூடாக மூஞ்சி காட்டி நல்லா பேசி விட்றான். இப்போதாங்க அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து போடுறாரு. கோல் இறந்து போனவ ஆர்டிஸ்ட் இல்லை, அவள் டைரியில் நிறைய டிராயிங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா. இவர் அதை ஊருக்குள்ளே போயிட்டு பொதுமக்கள்கிட்டலாம் விசாரிச்சுட்டு, கூடவே இந்த வீடு ஒரு மாதிரி பார்க்க சந்தேகமாக இருக்குன்னு அதை இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துக்கிறாப்புல. அப்புறம் ஊருக்குள்ளே நைட்டு சுற்றுற ப்ராஸ்டிடியூட்டுங்களை கிட்டலாம் போயிட்டு கூட கேட்டு பார்க்குறாப்புல, இந்த மாதிரி இறந்து போனவ பற்றி தெரியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. இங்கே மார்ட்டி வீட்டில் ஒரே சண்டைங்க. பொண்டாட்டி பேர் மேகியாமுங்க. மார்ட்டி மேகிட்ட இந்த மாதிரி அஃபேர்லாம் வச்சுக்கலன்னுட்டு எந்த தப்பும் பண்ணாத மாதிரி அதுவும் கத்தி பேசுகிறாப்புல. எப்படின்னா, கோவப்பட்டு கத்தி பேசி சண்டை போட்டால் தான் யோக்கியன்றதை நம்பிடுவாங்கல்ல. இவர் அந்த ஸ்ட்ராட்டஜியை தாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியாக எதுவும் வேலைக்கு ஆகலைன்னுட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, உன் அம்மா சொன்ன மாதிரி நீ ஒரு பால் பஸ்டர் தாண்டி அப்படின்னு போடுறாப்புல. பால் பஸ்டர் இதை நான் எப்படி சொல்லுவேன், உங்களுக்கே புரியுது இல்லை? பால் பஸ்டர்னா
இதை சொன்னதும் பொண்டாட்டிக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகி போச்சுங்க. அவன் மூஞ்சியே செத்து போச்சு. சரின்னு மார்ட்டி குழந்தைங்கள பார்க்க போனா, அங்கே அவர் குழந்தைங்க விளாட்றத பார்த்தீங்களா? ஆம்பளைங்கெல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற மாதிரி பொம்மையை செஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. மார்ட்டிக்கு வேலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னா, இப்போ வீட்டில் பொண்டாட்டி, அதுக்கு மேலே குழந்தைங்க, இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடுது இவனுக்கு. பேரலல் சீனில் ரெஸ்ட்டு டிடெக்டிவ்ஸுங்க கிட்ட பேசுகிறாரு. இவரோட இறந்து போன பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகி எந்த வலியுமே எந்த பெயினுமே ஃபீல் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கோமாக்கு போயிட்டா. அப்புறம் கோமா மயக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இருட்டுக்குள்ளே கால் ஸ்லிப் ஆகி வேற ஏதோ டீப்பர் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸில் விழுந்துவிட்டாளா. டெத்து, அதுதான் டெத்து இல்லையா? வழியே இல்லாமல் சாகிறது ரொம்ப அழகான விஷயம் இல்லைன்னு சொல்கிறாப்புல. உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குதான்னு கேட்க அவங்களும் ஆமான்றாப்பா. அங்காங்க இவர் மட்டும் 3 குழந்தை இருக்கியா அப்படின்னு கையை காட்டுறாப்புல. அப்போது இன்னொன்று சொல்கிறாங்க, ரொம்பவே டீப் ஃபிலாசபிக்கல் நோட்டுங்க, நல்லா கேட்டுக்கங்க. அமைதியான இல்லாமையிலிருந்து ஒரு உயிர் இழந்து ஒரு பலவீனமான மனித உடலில் அடைந்து வலி போராட்டம் துன்பம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள தள்ளுவது ஒரு பெரும் அகம்பாவச் செயல். புரியுதாங்க? அதாவது வாழ்க்கை ஒரு வரமல்ல, அது ஒரு அரைக்கும் இயந்திரம். அந்த இயந்திரத்துக்குள்ள ஒரு உயிரை தள்ளும் அகம்பாவம் தவிர வேற என்ன வேண்டும்? கதை இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போகுதுங்க. அங்கே உயரதிகாரிக்கு மேல் இடத்துல வந்த ப்ரெஷர்னால கேஸை புது டிடெக்டிவ்ஸுங்களை கேஸுக்குள்ளே இழுத்து விட்டுடுறாப்புல. அதுக்குன்னு கோலை அவங்கள்ட்ட மூஞ்சி காட்டி பேசி விட்டுடுறான். அதுக்குன்னு நம்ம உயரதிகாரி இந்த மாதிரி கோலை பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுன்னு திட்டி வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இனி நீ இந்த மாதிரி வாயவே திறக்காதரான்னு நல்லா திட்டுறாப்புல. கேஸை 2 வாரத்துக்குள்ளே முடிக்க சொல்லி டெட்லைன் வேற கொடுத்துட்டு போகிறாருங்க. இல்லைனா கேஸை வேற யாருக்கும் மாற்றி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாப்புல. சரின்ட்டு இவங்களும் இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு சர்ச்சு நோட்டீஸில் போட்டிருக்க இடத்துல போய் பார்க்குறாங்க. சர்ச்சு எந்த தடயமே தெரியல, இடமே வெறிச்சு ஓடி போய் கிடக்குது. அங்கே மார்ட்டி தாங்க எதையோ பார்த்துட்டு அவன் கையை காட்டுறான். எரிக்கப்பட்ட அந்த 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 பக்கம், அதாவது ஏரிக்கு அந்த பக்கம் ஒரு சர்ச்சு மரங்களால் மூடி போய் ஒரு மாதிரி எரிஞ்ச நிலையில் கிடக்குது. இவங்களும் கார் எடுத்துக்கிட்டு கிட்ட போனால், சர்ச்சு கிட்ட போனால், அங்கே நம்ம மார்ட்டிக்குங்க ட்ரக்குனால இவனுக்கு விஷன் வரும்னு சொல்லியிருப்பேன்ல, இப்படி தாங்க ஹாலுசினேஷன் மாதிரி அவனுக்கு விஷன் அப்பப்போ வரும். இது ட்ரக்குனால தான் தனக்கு ஹாலுசினேஷன் வருதுன்னு அவனுக்கும் தெரியுங்க. 1995 கேஸுக்கு அப்புறமா இவன் 2 வருஷமாக ட்ரக் அடிக்காமல் இருந்தானாமா. அப்போ அதுக்கப்புறம்லேருந்து ஹாலுசினேஷன்லாம் அப்போலேருந்து வரதே இல்லையாமா. அதாவது இதெல்லாம் இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த அதிகாரிங்க கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்போல்லாம் அவனுக்கு ஹாலுசினேஷன் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே சர்ச்சில் எரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் சர்ச்சு செவுத்தில் இந்த படத்தை மட்டும் பார்த்துட்டாங்க. இறந்து போனவன் மாதிரியே மான் கொம்பை வச்ச அம்மனமாக்கப்பட்ட நிலையில் ஒரு பொண்ணோட உருவத்தை அப்படியே அழகாக வரைஞ்சி செவுத்தில் வச்சுட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு கேஸில் நல்ல ஒரு லீடு கிடச்சிருதுங்க. அது என்னன்னா, கொலை பண்ணவனுக்கும் இந்த சர்ச்சுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. ஒருவேளை கடவுளை நம்புறவன் தான் காட்டு மிராண்டின்னு நம்ம ஊரில் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே சர்ச்சு கும்பலை சேர்ந்தவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு, இல்லைனா வேற எதுவும் போதை கும்பலா, இல்லைனா இந்த சாத்தான வழிபடும் கும்பல் எதுவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு விட என்னன்னு, கொன்னவன் யாருன்னு நம்ம அடுத்த எபிசோடில் தாங்க தெரியும். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.